வணக்கம் காய்ஸ், எப்படி இருக்கீங்க? கோயம்புத்தூர் ஏர்போர்ட் இப்போ ரீச் ஆகிருக்கேன். ஸோ நான் கேட் ஓப்பன் பண்ணல. கேட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்னொரு ½ இருக்குது. ஸோ அதுக்காக வெயிட்டிங். உங்களை பஹ்ரைனில் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச். பாய். இது வந்து ஷார்ஜா ஏர்போர்ட். ஷார்ஜா ஏர்போர்ட்டில் 6:20 லேண்ட் ஆனேன் மார்னிங். இங்கேருந்து ஒரு ½ தடுத்து அடுத்த ஃப்ளைட்டு பஹ்ரைன். ஸோ பஹ்ரைன் அப்புறம் இங்கேருந்து ஒரு 1 hour ட்ராவல்ஸ். ஸோ வெரிஃபிகேஷன் செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த போர்டிங் முடிச்சுட்டு அவங்க வெயிட்டிங்கில் இருக்கும். ஃபைனலி நாம் நல்லபடியாக பஹ்ரைன் வந்து லேண்ட் ஆகிட்டோம். லேண்ட் ஆகும்போது பயங்கர டென்ஷன். ஆக்சுவலாக லேண்ட் ஆன அன்னைக்கு அதே டேட்டில் தான் அகமதாபாத்தில் ஒரு பெரிய நடந்தது, ஏர்கிராஃப்ட் ஆனது. ஸோ அதை நான் இங்கே வந்து ரீச் ஆகிட்டு மத்தியானம் 12 மணி இங்கே போது தான் எனக்கு அந்த நியூஸ் தெரியும். ஸோ பட் எப்போவுமே ஃப்ளைட்டில் டேக் ஆஃப் லேண்டிங் அப்போ நமக்கு ஒரு आप अपनी सुरक्षा के लिए कृपया अपने सीट बेल्ट के साथ बैठे रहें जब तक कि विमान पूरी तरह से ठहर नहीं जाता है और सीट बेल्ट के लिए இதுதான் நம்மளுடைய ரூமு. ஸோ இந்த ரூமில் நானும் நம்ம ஃப்ரெண்டும் இருப்பார். அவர் கேரளாக்கார். இது நம்மளோட பெட்டு. இது டிவி இருக்குது. டிவி ஏர்டெல் கனெக்ஷன் இருக்குது. டிவி பார்க்குறதுக்குலாம் இங்கே டைம் இருக்காது, இருந்தாலும் நமக்கு பார்க்குற இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ நண்பர்களே, பாருங்கள் 8:20 பஹ்ரைன். ஒரு ஆளும் வெளியில் இருக்காது காலையில். இதுதான் நான் இருக்கிற பில்டிங், அப்பார்ட்மெண்ட். இதில் மேலே இருக்கேன் நான். இதுதான் நம்ம ஏரியா. இந்த வண்டி தான் நம்மளோட வண்டி. இதான் இப்போ நான் ஓட்டிகிட்ருக்கிற வண்டி. பஹ்ரைன் 7:30 டைம். இன்றைக்கி டியூட்டி கொஞ்சம் நேரத்துலேயே. இன்றைக்கி வண்டி இந்த வண்டி தான் எடுத்துகிட்டு போக போகிறேன். ஒரு ஆள் மட்டும் பிக்கப்பு. அதனால் இன்றைக்கி வண்டி நமக்கு இதுதான். வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இதோட இந்தியாவிலேருந்து ஊர்லேருந்து வந்துட்டு 22 நாள் ஆகுது. ஒர்க்கு வந்து பகலில் மேக்ஸிமம் கம்மி தான். ஈவினிங் மட்டும் ட்ரிப் இருக்குது. மேக்ஸிமம் ரூமில் தான் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி தேதி வந்துட்டு 2ஆம் தேதி ஜூலை 2. வேலை கம்மி தான், இப்போதைக்கு கம்மி. ஏன்னா வண்டி ஒன்று நமக்குன்னு ஒன்று இல்லை. இருக்கிற வண்டி ஆல்ரெடி 2 டிரைவர் ஓட்டிகிட்ருக்காங்க. அதனால் கொஞ்சம் ஒர்க்கு கம்மியாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஃப்ரீயாக இருக்கேன். வரும் டியூட்டி வந்துச்சுன்னா அவங்க வண்டி இருக்கும்போது மாற்றி எடுத்துப்போம். அவங்களது இன்னும் அந்த ஒரு வண்டியோட கீ என்கிட்ட இருக்குது. ஸோ அப்பப்போ போய்க்குவேன். இப்படி போயிட்டுருக்கு. சாப்பாடு இருக்கிறத வச்சு செஞ்சுக்கிறோம். என் கூட இந்த மலையாள பெட் இருக்கான். அவன் மலையாளத்துக்கு ஒரு பையன் இருக்கான். ப்ளஸ் நான் ஒன்று இந்த ரூமில். அவ்வளோதான். என்ன பண்ணுறது, வேலை காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு வேலையும் இருக்காது. சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு மேலே தான் எனக்கு ஒரு டியூட்டி. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஏதாவது டியூட்டி வந்தால் தான். பயங்கர போர் அடிக்குது. மொபைலு இருக்கிறனால ஏதோ படம் பார்த்துட்டு அப்படி டைம் பாஸ் ஓடிட்டுருக்கு. பார்ப்போம்.